தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷி சம்பவத்தை பத்தி தான் இன்றைய காணொலியில புதுசா பார்க்க போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாம நான் ஒர்க் பண்ற அதே கம்பெனில வேலை செய்யற ஒரு சிஸ்டரோட சொந்தக்காரங்களுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அந்த சிஸ்டரோட நேம் தேவிங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊரான அரியலூர் மாவட்டத்துல நடந்த திகில் சம்பவத்தை ஏற்கனவே நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தேவி அவங்க நெருங்கிய சொந்தக்காரனா மாமா குடும்பத்துக்கு நடந்ததான் இந்த திகில் சம்பவம். அவங்க மாமாவோட நேம் கணேசுங்க. வயது 41. திருப்பூர் மாவட்டத்துல 2013 காலகட்டத்தில் நடந்ததான் இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்டத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பல்லடம் போற வழியில வீரபாண்டி பிரிவு இருக்குங்க. வீரபாண்டி பிரிவுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சிட்டியில வாடகை வீட்டுல தான் கணேஷ் அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கணேஷ் அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருமணமாகி மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க. கணேஷ் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை பெண்மணிங்க 11ஆம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2013 காலகட்டத்துல அரசு மேல்நிலை பள்ளியில. 2வது குழந்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் மகன்க 9ஆம் படிச்சுட்டு இருந்திருக்காரு அரசு மேல்நிலை பள்ளியில. ஆனா கணேஷ் அவர்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரியலூருங்க. அரியலூர் தான் அவருக்கு பூர்வீகம். ஆனா திருப்பூருக்கு வந்ததுக்கான காரணம், அவர் இளம் வயதிலேயே வேலைக்காக திருப்பூருக்கு வந்திருக்காருங்க. திருப்பூருக்கு வந்து 5-6 வருஷம் டெய்லர் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல வருமானம் வர காரணத்தினால திருப்பூர்லயே வாழ்ந்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருங்க. ஆனா கணேஷோட அவங்க அப்பா அம்மா அரியலூர்ல தாங்க இருக்காங்க. நல்ல வருமானம் வர காரணத்தினால கணேஷ் அவங்களுக்கு இளம் வயதிலேயே ஒரு பெண் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணதுல இருந்து கணேஷ் அவங்க திருப்பூருக்கு தான் குடிமாறி வேலைக்காக வந்துருந்துருக்காங்க. 2013 காலகட்டம் வரைக்கும் கணேஷ் அவங்க திருப்பூர்ல நல்ல வருமானம் வர காரணத்தினால அவர் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. பெரும்பாலும் தந்தையா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பெண் குழந்தைய ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரிதான் கணேஷ் அவங்களுக்கும் 11ஆம் படிக்கிற வைஷ்ணவி அவங்கள ரொம்பவே பிடிக்குங்க. பாசம் அதிகம். தன் மனைவியும் 2வது குழந்தையும் விட இந்த வைஷ்ணவி அவங்க குழந்தை மேல ரொம்பவுமே பாசம் அதிகமா வச்சிருந்திருக்காருங்க. இப்படியே கணேஷ் அவரோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருந்திருக்குங்க. ஒரு நாள் கணேஷ் வேலை செய்யற கம்பெனில ஓனர் குழந்தைக்கு பிறந்தநாள் வருதுங்க. கணேஷ்க்கும் ஓனருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிற காரணத்தினால ஓனர் நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களை மட்டும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு அழைக்கிறாருங்க. ஓனரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா, இவங்களோட கம்பெனி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்குதுங்க, பனியன் கம்பெனி. ஓனரோட வீடு பல்லடம் ரோடு தாண்டி போனோம் அப்படின்னா தான் அவர் ஓனரோட வீடு இருக்கு. ஓனர் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட்டு நம்ம போனோம் அப்படின்னா சரக்கு பாட்டின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கணேஷ் அவர்களும் அவர் கூட நெருங்கிய நண்பர்கள் ஒரு 3 பேரும் அதே கம்பெனி இருக்கிற குட்டியானையை எடுத்துட்டு மாலை ஒரு 6 மணி போல கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முக்கியமான ஸ்டாப்ஸ் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா கார்ல கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 6 மணி போல அங்க இருக்கிற குட்டியானை வாகனத்தை எடுத்துட்டு கணேஷும் அவர் கூட நெருங்கிய நண்பர்கள் ஒரு 3 பேர் போறாங்க. வாகனத்தை ஓட்டுறது யாருன்னா கணேஷோட நெருங்கிய நண்பர் தான் வாகனத்தை ஓட்டுறாருங்க. லெப்ட் சைட் சீட்ல கணேஷ் உட்கார்ந்துருக்காரு. மீதி 2 பேருமே கூண்டே இல்லாத அந்த வாகனத்துல பின்னாடி 2 பேர் காத்தோட்டமா நல்லா ஜாலியா உட்காந்துட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கணேஷ் பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பல்லடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு தகவல் அவரோட மனைவிக்கு தெரியாதுங்க. அதுக்கு காரணம், நைட்டு ஒரு 9 மணி போல திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணேஷ் சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்காருங்க. ஆனா அருள்புரத்தை தாண்டி பல்லடம் போற வழியில கணேஷோட கெட்ட நேரமே சொல்லாங்க. வாகனத்தை நல்லா வேகமா ஓட்டி போயிட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி ஒரு வேகத்தடை இருந்திருக்குங்க. வேகத்தடையில லாரி ஒண்ணு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்கு. வண்டியில சரியா பிரேக் பிடிக்காத காரணத்தினால வண்டி டைரக்டா போய் பாத்தீங்க அப்படின்னா லாரிக்கு பின்னாடி கொண்டு போய் இடிச்சிருதுங்க. அங்க ஒரு பெரிய விபத்து ஒண்ணு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறமா அங்க ஒரு பெரிய விபத்து நடந்ததுனால அங்க கூட்டம் நிறையவே சேர்ந்துருதுங்க. இந்த கூட்டத்துல இருக்கவங்க நிறைய பேர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிருந்திருக்காங்க. இவங்க விபத்து நடந்த சில மணி நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் பாட்டுக்கு வந்துருதுங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து உடனே 4 பேத்தையுமே ஏத்திட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் தீவிர சிகிச்சையில அட்மிட் பண்றாங்க. இந்த தகவல் உடனே ஓனருக்கும் கணேஷோட குடும்பத்துக்கும் அவன் நெருங்கிய நண்பரான குடும்பத்தை எல்லாத்துக்குமே தெரிய வந்து நைட்டு ஒரு 9 மணி போல எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பதறி போயிட்டு இருந்திருக்காங்க. துரதிருஷ்டவசமா 3 பேத்துக்குமே, அதாவது கணேஷ் கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள் 3 பேத்துக்குமே பெரிய அடி எதுவுமே கிடையாதுங்க. ஆனா கணேஷுக்கு தலையில ஒரு பலத்த அடி காரணமாக தீவிர சிகிச்சை பலனின்றி நைட்டு ஒரு 11 மணி போல உயிர் இழந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கணேஷோட குடும்பத்துக்கு தெரிய வருதுங்க. இந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறமா கணேஷோட குடும்பம் நொந்து போயிடுச்சுங்க, மனசே உடஞ்சிட்டாங்க.
எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு அவங்க அப்பா இல்லை அப்படின்றப்ப வைஷ்ணவி அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்ணில் அவங்கள அறியாமையே தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த தகவல் கணேஷோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. கணேஷ் இறந்து அடுத்த நாள் காலை ஒரு 11 மணி போல அவர் உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் கணேஷோட குடும்பத்தோட கையிலே கொடுத்துருந்துருக்காங்க. இதுக்கு கணேஷோட ஓனர் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருந்திருக்காருங்க. திருப்பூர்ல இருந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அரியலூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காருங்க. திருப்பூர்ல காலை 11 மணி கிளம்பின ஆம்புலன்ஸ் மாலை ஒரு 3 மணி போல அரியலூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் உள்ள போனாதான் கணேஷ் அவங்க கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே கணேஷோட சொந்தக்காரங்க எல்லாருமே கணேஷ் அவங்க வீட்டுக்கு துக்க நிகழ்வுல கலந்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதுல முக்கியமா தேவி அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ண சிஸ்டர் அப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த துக்க நிகழ்வில் கலந்துருக்காங்க. மாலை ஒரு 5 மணி போல செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிராமத்தோட எல்லையில கொண்டு போய் கணேஷோட உடலை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கணேஷ் அவர்கள் இறந்து அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குங்க. கணேஷ்க்கு ரொம்ப பாசம் வச்ச அவர் முதல் பெண்ணான வைஷ்ணவி அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க சொல்லணும். தன் அப்பா இறந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியலைங்க. மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வார காலகட்டம் சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. பெரும்பாலும் எல்லா கிராமங்களிலும் இறந்து 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் கணேஷ் அவர்கள் இறந்து 16வது நாள் கணேஷ் அவர்களுக்கு சாமி கும்பிடுங்க. அந்த நிகழ்வுல கணேஷோட சொந்தக்காரங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இரவு நேரங்களில் கணேஷ் போட்டோ வச்சு கணேஷுக்கு பிடிச்ச எல்லா வகையான உணவையும் வச்சு, அதாவது இறைச்சி, அவருக்கு பிடிச்ச சரக்கு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுறாங்க. அந்த நிகழ்வுல இரவு கணேஷ் அவர்களுக்கு காரியங்கள்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கணேஷோட சொந்தக்காரங்க எல்லாருமே கணேஷ் வீட்டுல தங்குறாங்க. அவங்க வீட்டமைப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா கீழே கிச்சன், பெட்ரூம், ஒரு ஹாலுங்க, ஒரே ஒரு மொட்டை மாடி கொண்ட ஒரு அழகான வீடு தான் அவங்களோட வீடு. கணேஷோட சொந்தக்காரங்க நைட்டு ஒரு 10 மணி போல பாதி பேர் கீழ் ரூம்ல தங்குறாங்க, பாதி பேர் மொட்டை மாடியில தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மொட்டை மாடியில தூங்குற அவங்க சொந்தக்காரங்களை ஒருத்தங்க தான் நம்மளுக்கு ஷேர் பண்ண அந்த தேவின்ற அந்த சிஸ்டருங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப கணேஷ் அவங்களோட முதல் பெண் வைஷ்ணவி அவங்க 11ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அப்படி இவங்க நல்லா இரவு தூங்கிட்டு இருந்த அதே நேரத்துல தோராயமா மணி என்ன அப்படின்னு தெரியாதுங்க. நள்ளிரவு நேரத்துல இவங்க சொந்தக்காரங்க குளிர் காரணமா பாதி பேர் கீழே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மேல தூங்குறவங்க யாரு அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் பண்ண அந்த தேவின்ற அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற சிஸ்டர் பக்கத்திலேயே வைஷ்ணவி அவங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க. வைஷ்ணவி அவங்க அப்பாவை நினைச்சு நல்லா சோகத்தோடு அழுதுட்டு யார்கிட்டையும் பேசாம தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆறுதல் கூட அந்த டைம்ல தேவி அவங்கள்ட்ட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சோகமா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த நள்ளிரவு நேரங்கள்ல ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருந்த தேவி அவங்களோட முதுகுக்கு பின்னாடி யாரோ கை வச்சு அவங்கள தட்டி எழுப்புற மாதிரி உணர்வு தென்பட்டு இருக்குதுங்க. நல்லா ஆழ்ந்த உறக்கத்திற்கிறதுனால அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம போட்டிருக்காங்க. தொடர்ச்சியா அவங்க முதுகுக்கு பின்னாடி யாரோ கை வச்சு அவங்கள தட்டி எழுப்புற மாதிரி உணர்வு தென்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டிஸ்டர்ப் ஆன தேவி அவங்க முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சிங்க தேவி அவங்களுக்கு. என்னாச்சு அப்படின்னா, பக்கத்துல படுத்துட்டு இருந்த வைஷ்ணவி அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்குங்க. வலிப்பு வர காரணத்தினாலதான் வைஷ்ணவி அவங்க கையை இழுத்துட்டு இருந்த காரணத்தினால தேவி அவங்க முதுகு மேல பட்டுருந்துருக்குங்க. வாயில நுர கொஞ்சம் தள்ளி இருக்கிற காரணத்தினால தேவி அவங்க கொஞ்சம் பயந்து போய் அவங்க சொந்தக்காரங்களை மாடி கீழே இறங்கி அவங்க சொந்தக்காரங்கிட்ட இந்த தகவலை சொல்ல போகும்போது அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பயந்து போய் மாடியில் வந்து பார்க்குறாங்க. மாடியில் வந்து பார்க்கும்போது வைஷ்ணவி அவங்க வலிப்பு காரணமாக இழுத்துட்டு இருந்திருக்காங்க. உடனே இரும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கையில் வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. அதே டைம்ல தான் தேவி அவங்களோட அத்தை ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வயது 45, பேர் வந்து மாரியம்மாள். அந்த பெண்மணிக்கு அந்நேரத்துல பயங்கரமா சாமியாட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்தில் இருக்காங்க. இந்த மாரியம்மாள் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்மனை வழிபடுவாங்களாமாங்க வாரம். அதே மாதிரி அருள்வாக்கு சொல்லுவாங்களாமா வெள்ளிக்கிழமையானா. அந்த பெண்மணிக்கு அந்நேரத்துல சாமி வரதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருந்திருக்காங்க. ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம மாரியம்மாள் அப்படின்ற அந்த பெண்மணிட்ட ஒரு வயதான மூதாட்டி கேள்வி எழுப்புறாங்க. என்ன பிரச்சனைமா, இந்நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும்போது அந்த மாரியம்மாள் அப்படின்ற பெண்மணி என்னை மாடிக்கு கூட்டிட்டு போங்க உடனடியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த மாரியம்மாள் அப்படின்ற பெண்மணி சாமி ஆடிட்டு மாடிக்கு மேலே ஏறுறாங்க. மாடிக்கு மேலே ஏறின பிறகு வைஷ்ணவி அவங்க கரெக்டா முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னடா இந்த நேரத்துல இந்த பெண்மணி முட்டி போட்டு உட்காரன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியத்துல பாக்குறாங்க. தேவி அவங்களும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. உடனே சாமி வந்து அந்த மாரியம்மாள் அப்படின்ற அந்த பெண்மணி உடம்புல சாமி இறங்குச்சு. அந்த அம்மன் வந்து
பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணி உடம்புல இருக்கிற அந்த அம்மன் யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, முட்டி போட்டுட்டு இருந்த அந்த வைஷ்ணவின்ற பெண்மணி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஏப்பா நான் தான் உனக்கு எந்த குறையுமே வைக்கலையே, உனக்கு பிடிச்ச எல்லா உணவுமே நான் வச்சிருக்குமே, ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவிங்கள்ட்ட கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சுத்தி இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு எதுவுமே புரியலீங்க. என்ன வாப்பா பாப்பான்னு பேசுறாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே டைம்ல ஒரு விசித்திரமான சம்பவம் அங்க ஒண்ணு நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, வைஷ்ணவி அப்படின்ற பெண்மணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வைஷ்ணவியோட குரல்ல இல்ல, ஒரு ஆண்மகனோட குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சுத்தி இருக்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அது யார் குரல் அப்படின்னா, இறந்து போன அவங்க அப்பாவோட குரல் தாங்க. கணேஷ் அவரோட குரல் தான். வைஷ்ணவி அவங்க உடம்புல இருந்து அவங்க அப்பாவோட ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, குறை இருக்கு. அந்த குறை என்னன்னா, என்னோட பெண்ணை தான் நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்னோட பெண்ணை உன்னால யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது, தன் மனைவியாலும் நல்லா பார்த்துக்க முடியாது. நான் இருக்கிறப்ப என்னோட பெண்ணை நான் நல்லா பாசத்தோடு நல்லா பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என் பெண்மணி நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தை என்னை தேடிதான் வரும். என்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்க குழந்தைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்கத்தனமா ஏளன சிரிப்போட சொல்றாங்க வைஷ்ணவி உடம்புல இருந்து அவங்க அப்பாவோட ஆன்மா. அதுக்கு அந்த 45 வயதுக்கு அந்த பெண்மணி உடம்புல இருந்து அம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தான் இறந்துட்ட. அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தைய நீயே கூட்டிட்டு போற, உயிரை பறிச்சுட்டு போற நீயே சொல்ற. வாழ வேண்டிய இந்த வயசுல உன் குழந்தை இறக்கணுமா? உன் குழந்தைய என்னை நம்பி விட்டுட்டு போ, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சொல்றாங்க. அதை கேட்டும் கூட கணேஷ் அவரோட ஆன்மா ஒத்துக்கவே மாட்டுதுங்க. நான் என்னோட குழந்தைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே சொல்லிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா சாமி ஆடிட்டு இருந்த அந்த 45 அந்த பெண்மணி கீழே போய் நீங்க வேப்பலை, மஞ்சள் தண்ணி, திருநீர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சின்ன ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு கிட்ட போய் வைஷ்ணவி அவங்க முட்டி போட்டுட்டு இருந்த அந்த வைஷ்ணவி அவங்களோட நெத்தியில திருநீர் வச்சதாங்க. வைஷ்ணவி அவங்களும் மயக்கு போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 45 இந்த மாரியம்மன் அப்படின்ற பெண்மணியும் மயக்கி போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க உடம்புல இருந்து அம்மனும் போயிடுச்சுங்க. அவங்க அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து ஃபர்ஸ்டா எந்திக்கிறது அந்த 45 வயதுக்கு அந்த மாரியம்மன் அப்படின்ற பெண்மணி தாங்க எந்திக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவி அவங்கள முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. மயக்கத்துல இருந்து வைஷ்ணவியும் வெளியே எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாதுங்க. தூக்கலத்துல என்ன ஆச்சு, எல்லாம் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா தான் பேசுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடந்ததை சொன்னோம் அப்படின்னா குழந்தை பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவங்கள்ட்ட எதுவுமே சொல்றீங்க. அப்புறம் அந்த மாரியம்மாள் அப்படின்ற இந்த பெண்மணி அவங்க வைஷ்ணவியை கூட்டிட்டு போய் அவங்களோட அறையில ஒரு சைடு மடியில வைஷ்ணவியும், இன்னொரு சைடு மடியில வைஷ்ணவியோட தம்பியையும் விடிய விடிய தூங்காம பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. விடிஞ்சா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால விடிய விடிய தூங்காம பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியா விடிய விடிய தூங்காம பாதுகாத்து இருந்த அந்த பெண்மணி காலை ஒரு 7 மணி போல வைஷ்ணவி அவங்க தூக்கத்திலிருந்து வெளியே எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு வைஷ்ணவி அவங்க பெண்கிட்ட மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்த பிறகு சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வைஷ்ணவிகிட்ட கேள்வி எழுப்புறாங்க. நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சாமா, ஏதோ பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வைஷ்ணவி அவங்க அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் எங்க அப்பாவை நினைச்சிட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டு இருந்தேன். என்னை அறியாமே நான் தூங்கிட்டேன். தூங்கின பிறகு எனக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. அந்த கனவுல எங்க அப்பாவை நான் பார்த்தேன். அதுவும் இந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி எங்க அப்பா நின்றுட்டு இருந்தாரு. பார்த்த உடனே சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அப்பாட்ட போய் பேசி வைஷ்ணவி அவங்க அப்பாட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னா, அப்பா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா, இல்லம்மா நான் வரல, நீ போமா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காருங்க. அதுக்கு இந்த வைஷ்ணவி அவங்க, எங்கப்பா போறீங்க, வாங்கப்பா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, நான் வரமாட்டேம்மா, நீ வீட்டுக்கு போமா மறுபடி சொல்லி இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் வைஷ்ணவி அவங்களுக்கு கனவுல எங்க அப்பா இறந்தது அப்படின்றது ஞாபகம் வருதுங்க. உடனே அப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்க, அப்படி போற மாதிரி இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அந்த சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே வைஷ்ணவி இவங்கள ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்திருக்காங்க. கட்டி பிடிச்ச உடனே தான் அதுக்கப்புறம் சுயநவில இல்லைங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நைட்ல வலிப்பு வந்திருக்கு. வலிப்பு வந்த பிறகுதான் வைஷ்ணவி அவங்க அப்பாவோட ஆன்மா வைஷ்ணவியை ப்ரொசஸ் பண்ணியிருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. வைஷ்ணவி அவங்க அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க. இதை பக்கத்துல இருந்து பார்த்து தேவி அவங்க ஒண்ணு விடாம நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவி அவங்க குடும்பத்துக்கு அவங்க அப்பனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவி அவங்க குடும்பம் திருப்பூருக்குலாம் வரல. திருப்பூர்ல இருந்து டிசி வாங்கிட்டு சொந்த ஊரான அரியலூர்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அரியலூர்ல தான் இருக்காங்க. நம்ம இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ண அந்த தேவி அப்படின்ற சிஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு, ஏதேனும் திகில் மற்றும் அமானுஷ சம்பவங்கள் உங்க லைஃப்ல நடந்துருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜிமெயில் கொடுத்துருக்கீங்க. அதுல என்னை கான்டெக்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நடந்த திகில் மற்றும் அமானுஷ சம்பவத்தை
நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் நடி. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.